ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கிரி ஃப்ரம் ஜிஎன் ஃபார்ம். ஸோ தண்டையார்பேட் லொக்கேஷன்லேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காக்குட்டூஸ் அப்படின்ற வெரைட்டியில் ரொம்ப யூனிக்கான ரொம்ப க்யூட்டான அம்பர்லா காக்குட்டூ வெரைட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப க்யூட்டான அம்பர்லா காக்குட்டூஸ். ஸோ இதுக்கு மெயினாக எதுக்காக அம்பர்லா காக்குட்டூன்னு வந்ததுன்னா, இதோட க்ரஸ்ட் வந்து அம்பர்லா மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கும். ஸோ இதுக்கோசம் தான் இதோட மெயின் நேம் வந்து அம்பர்லா காக்குட்டூன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற இப்போ இந்த அம்பர்லா காக்குட்டூ ஆக்சுவலாக செல்ஃப் ஃபீடிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சீடு வந்து 10 to 15 டேஸில் எடுத்துரும். இப்போ நம்ம கிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக சாப்பிடுது. அண்ட் ரொம்ப ரொம்ப டேம்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து சுத்தமாக பைட்டிங்கே கிடையாது. ஸோ வீட்டில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்க கூட நல்ல யூனிக்காக இருக்கிறோம், ரொம்ப ஜாலியாக ப்ளேஃபுல்லாக விளாடணும், ரொம்ப டைம் பாஸ் ஆகிடும் அப்படின்னா காக்குட்டூஸ் வெரைட்டியில் இது நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஏன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப க்யூட்டான அண்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்டான வெரைட்டி, ரொம்ப ஹார்டான பேர்ட் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக உங்கள் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக இது பழகும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சாலே போதும். உங்கள் கூட வந்து நார்மலாக இப்போ வீட்டில் பெரிய கேஜ் வைக்கணுமா, இதுக்கு என்ன சைஸ் வேணும் கேஜ் அப்படிலாம் கிடையாது. ஸோ டேம்டு பேர்ட்ஸை பொறுத்தவரையும் நார்மல் இந்த மாதிரி ஸ்டாண்டோ இல்லை யூனிக்கான எதனா ஒரு டேம்டு ஸ்டாண்டு உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். நைட்டு 1 டைம் மட்டும் தான் நீங்கள் அது போய் ஸ்லீப்பிங் டைம்ன்றனால கேஜில் போட போகிறீங்க. ஸோ மார்னிங்லேருந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டிங்கன்னா அது பாட்டை நிற்கும். அண்ட் நம்ம வந்து இது டேப்பே அடிக்கல, இது ஃபுல் விங்ஸில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த பேர்டுக்கு டேப் அடிக்கல. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க பாட்டின ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஸோ நம்ம கூட அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகிற பேர்டு காக்குட்டூ வெரைட்டிஸில் அம்பர்லாவும் ஒன்று. ஸோ பண்ணி தான் பேர்டு எடுப்பேன் அப்படின்னாலும் நமக்கு தாராளமாக அலோவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லொக்கேஷன் வந்து தண்டையார்பேட். அண்ட் மெயின் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்குட்டூ வெரைட்டிஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒன்று தான் காக்குட்டூ அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்கும். அதில் யூனிக்கானது தான் அம்பர்லா காக்குட்டூ. ஸோ இது மாதிரி நிறைய காக்குட்டூ வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இதோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா நான் இவ்வளோ ரூபா கொடுத்து இந்த காக்குட்டூ வாங்குறேன், அது கூட எத்தனை வருஷம் என் கூட நல்ல நம்ம கூட பாண்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 60 இயர்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் 80 இயர்ஸ். அது நீங்கள் பார்த்துக்கிற பேர்டோட கேரிங்கை பொறுத்து இருக்கு. அண்ட் இந்த பேர்டு வந்து ஆஸ்திரேலியா வெரைட்டியில சேர்ந்தது. ஸோ நம்ம ஊர் பேர்டு கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ஊர்லயும் இது வந்து நார்மல் ஒரு சகஜமான பேர்டா மாறிடுச்சு. ஸோ அந்த இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபாரின்லாம், இது வந்து ரொம்ப பிளேஃபுல்லாக விளாடுறது, டாக்கிங் எபிலிட்டி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்த பேர்டு நல்லாவே பேசும். நீங்க எந்த அளவு பேர்டு கூட இன்ட்ராக்ட் ஆகுறீங்க, ரொம்ப ரொம்ப பிளேஃபுல்லான பேர்டு. நீங்க உங்களுக்கு இதை பத்தி என்ன டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இதை பத்தி கிளாரிபிகேஷனா வேணும், அண்ட் மெயின் இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், ஆல்ரெடி என் வீட்டில் சன்கனூர் இருக்கு, கிரே பேரட் இருக்கு, அதே ஃபுட்டை இந்த பேர்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம், A19 வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம்னு சொல்லியிருப்போம். அந்த A19 ஃபார்முலா வந்து ஃபேக்ட் அதிகமா இருக்க கண்டென்ட்ல உள்ளது. ஸோ இந்த பேர்டு வந்து காக்குட்டூ வெரைட்டியில சேர்ந்தது எல்லாத்துக்குமே வந்து ஃபேட்ன்றது கொடுக்கவே கூடாது. ஸோ இந்த பேர்டுக்கு நம்ம A21 நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் A19க்கு பதிலாக A21 இந்த பேர்டுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதோட சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப யூனிக்கா இருக்கும் அண்ட் ரொம்ப ஜெய்ஜாண்டிக் சைஸ்ல இருக்கும். ஸோ பேர்டோட ஃபுல் சைஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ எந்த அளவு சைஸா இருக்கு அப்படின்றத நீங்க இதுல பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஹியூஜ் சைஸ்ல இருக்கிற வெரைட்டி, ஓல்டு லைனேஜோட பேரண்ட்ல இருந்து வந்த குட்டி இது. ஸோ நல்ல சைஸாவே இருக்கும், ரொம்ப பிளேஃபுல். நீங்க கை வச்சா கூட சுத்தமா கடிக்கவே கடிக்காது. குழந்தைங்களுக்கு நல்ல வீட்டில் வந்து நீங்க யோசிக்காம எடுத்து வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுல தெரியும், ரொம்ப 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 டேம்டு வெரைட்டி. ஸோ நம்ம அந்த அளவு டேம் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் உங்களை சுத்தமாக பைட்டிங் இருக்காது. நீங்கள் வந்து டைரெக்டாக செக் பண்ணி பேர்டு கடிக்குதா இல்லையா எல்லாமே பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம், எப்படி இதை ரைஸ் பண்ணுறோம், என்ன சைஸில் இப்போதைக்கு கேஜில் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றத எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம உங்ககிட்ட காமிக்கிறது அம்பர்லா காக்குட்டூ. அண்ட் இது மாதிரி நிறைய காக்குட்டூஸ் அப்டேட்டில் இருக்குது. எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் யூனிக்கான பேர்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்னோட கான்டாக்ட் நம்பர் 7907522988. என்னோட நேம் கிரி, லொகேஷன் தண்டையார்பேட்.